மூலம் ஏழ்மையை வெல்ல முடியும் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரனின் நம்பிக்கையாக உள்ளது. ஏழ்மையை போக்க கல்வியால் மட்டுமே முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு பொறியியல் கலந்தாய்விற்கு வந்துள்ளது இந்த குடும்பம். ஓரளவு வருமானம் தந்த நெசவு தொழில் நலிவடைந்ததால் அதனை கைவிட்டு வேறு வேலைக்கு சென்றுவிட்ட அந்த குடும்ப தலைவர் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் வருமானத்தில் பிள்ளைகளை பொறியியல் படிக்க வைத்து விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வந்திருக்கிறார். குடும்பத்தில் யாருமே கல்வி கற்காத நிலையில் தனது வறுமையை துரத்த கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் அவரது மகள் பிரியங்கா. என்னோட கட் ஆஃப் 191.25. நான் இங்கே இப்போ கவுன்சிலிங் தேர்வு செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து தறி வேலை தான் செய்கிறாரு. அதனால் எங்கள் படிக்கிறதுக்கு போதிய வசதி எங்கள் வீட்டில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் நல்லா படித்து எங்கள் வீட்லேயே முதல்ல படிக்கிறது நானும் என் தம்பியும் தான். அதனால நல்லா படித்து எங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இதுதான் எங்களோட ஆசை. கடந்த ஆண்டு கலந்தாய்வில் சென்னையில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்தும் விடுதி வசதி இல்லாததால் கல்வியை தொடர முடியாமல் போன பிரியங்கா மீண்டும் இந்த ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டு தனது சொந்த ஊரான காஞ்சிபுரத்திலேயே ஒரு கல்லூரியில் இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். 1064 மதிப்பெண்களுடன் பிரியங்காவும் 1103 மதிப்பெண்களுடன் அவரது இளைய சகோதரர் யுவராஜும் ஒரே கலந்தாய்விற்கு வந்துள்ளனர். எங்க குடும்பம் வறுமையான குடும்பம் தான். இருந்தாலும் நான் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல படிச்சு வந்திருக்கேன். இப்போ நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலியில எனக்கு சீட் கிடைச்சிருக்கு, ட்ரிபிள்இல கிடைச்சிருக்கு. இந்த துறையில நல்ல ஒரு முயற்சி பண்ண படிச்சு இந்த துறையில ஒரு நல்ல இன்ஜினியராக வருவேன்ட்டு நம்பிக்கை. கல்லூரியில் இடம் கிடைத்துவிட்ட போதிலும் கல்வி பயில பொருளாதார வசதி இல்லாததால் என்ன செய்வதென தெரியாமல் திணறுகிறது இந்த குடும்பம். இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்திருக்கும் 1,78,000 மாணவர்களில் சுமார் 1 லட்சம் மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியினர். இவர்களில் பிரியங்கா, யுவராஜ் போன்று வறுமை சூழலையும் தாண்டி தனது உயர்கல்வியை தொடர வந்திருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையும் ஏராளம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் அபிநயா.